இன்றைக்கு தேவன் கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்னவென்றால், மார்க் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே ஒரே ஒரு பகுதி, எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் அவன் சொன்னபடியே ஆகும். ஆமென். 4 பேர் தான் ஆமென் சொன்னீங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை இது, கர்த்தர் சொன்ன வார்த்தை. இயேசு சொல்லுகிறார், அவன் சொன்னபடியே ஆகும். அவன் என்ற இடத்துல நீங்கள் உங்கள் பேரை போட்டுக்கோங்க. ஜோசுவா சொன்னபடியே ஆகும். வேதத்தில் யோசுவான்னு ஒருத்தர் இருந்தார். அவர் ஒரு நாள் சொன்னார், சந்திரனே நீ எங்கே என்ன பிள்ளை, சூரியனே அங்கே நில்லு, சந்திரனே அங்கே நில்லுன்னு சொன்னார். சொன்னபடியே நின்றது. ஆகவே அதைத்தான் இயேசு இந்த இடத்தில் கொண்டு வருகிறார். அவன் சொன்னபடியே ஆகும். இந்த அவன் என்று சொல்லப்படுகிறவன் எவன்? அவர் என்ன சொல்லணும்? அப்போ இந்த சம்பவம் எதற்காக எழுதப்பட்டது? இந்த வார்த்தையை இயேசு எப்பொழுது சொல்கிறார், எந்த சந்தர்ப்பத்தில் சொல்லுகிறார் என்றால், ஒரு சம்பவத்தை வைத்து தான் இந்த வார்த்தை வருகிறது. என்ன சம்பவம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு வந்து தேவாலயத்தில் பிரவேசித்து எல்லாவற்றையும் சுற்றி பார்த்து சாயங்காலம் ஆனபோது 12 கூட பெத்தானியாவுக்கு போனார். மறுநாளிலே அவர்கள் பெத்தானியாவில் இருந்து புறப்பட்டு வருகையில் அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது இலைகள் உள்ள ஒரு அத்திமரத்தை தூரத்திலே கண்டு அதில் ஏதாகிலும் அகப்படுமோ என்று பார்க்க வந்தார். அத்திப்பழ காலமாய் இராதபடியினால் அவர் அதனிடத்தில் வந்தபோது அதில் இலைகளை அல்லாமல் வேறொன்றையும் காணவில்லை. அப்பொழுது இயேசு அதை பார்த்து, இது முதல் ஒரு காலும் ஒருவனும் உன்னிடத்தில் கனியை புசியாதிருக்க கடவன் என்றார். அதை அவருடைய சீசர்கள் கேட்டார்கள். மறுநாள் காலையிலே அவர்கள் அவ்வழியாய் போகும்போது அந்த அத்திமரம் வேரோடே பட்டு போயிருக்கிறதை கண்டார்கள். பேதுரு நினைவு கூர்ந்து அவரை நோக்கி, ரபி, இதோ நீர் சபித்த அத்திமரம் பட்டு போயிற்று என்றான். இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள் என்று சொல்லிவிட்டு எவனாகிலும் என்று ஆரம்பிக்கிறதை பார்க்கிறோம். என்ன சம்பவம்? ஆண்டவர் எருசலேமிலே வருகிறார், தேவாலயத்தை சுற்றி பார்க்கிறார். மாலையிலே பெத்தானியாவுக்கு போகிறார். எருசலேமுக்கும் பெத்தானியாவுக்கும் 18 கிலோமீட்டர் தொலைவுன்னு போடப்பட்டிருக்குது. 18 கிலோமீட்டர் இயேசு நடந்து போகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம ஆண்டவர் நடந்து தெரிந்தவர். நம்மலாம் கர்த்தர் நமக்கு நல்ல வாகனங்களை கொடுத்திருக்கிறார். நல்ல வாகனங்கள், 2 வீலர் 4 வீலர் எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் இயேசு நடந்தே ஊழியம் செய்தாராம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? சரி, 18 கிலோமீட்டர் நடந்து போய் அப்போது அங்கு வரும்பொழுது அவருக்கு பசி உண்டாகிறது. பசி உண்டாகும் பொழுது வழியிலே ஒரு அத்தி மரத்தை தூரத்திலே காண்கிறார். இந்த அத்தி மரத்தை பார்த்த உடனே அது அத்தி மரத்தின் கனி கொடுக்கிற காலம் அல்ல. ஒவ்வொரு கனிக்கும் நம்ம எல்லாருக்குமே தெரியும், நமக்கு இந்த சீசன் வந்துருச்சுன்னா இப்போ என்ன கனி? வாட்டர்மெலன், தர்பீஸ்ன்னு சொல்லுவாங்க, தர்பூசணின்னு சொல்லுவாங்க. இந்த வாட்டர்மெலன் அவங்க எங்கே பார்த்தாலும் இந்த கனிகள் இருக்கிறது. இந்தந்த காலத்திற்கு ஏற்ற கனிகள் என்பதை நாம் பார்க்கிறோம். அதே போல் அத்திமரத்துக்கு ஒரு காய்க்கிற ஒரு காலம் இருக்கிறது. அந்த அத்திமரம் கனி எப்படி இருக்குன்னா, அந்த இலையோடு கூட ஒன்றித்து அந்த பழம் வருமா. இலை வந்துச்சுன்னா பழம் இருக்கணும். அதுதான் அதனுடைய தன்மை. அத்திமரத்துக்கு ஒரு தன்மை. அதை சார்ந்த சில மரங்களை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் அந்த இலையோடு ஒட்டி அந்த பழம் இருக்கும். அப்படி தான் போட்டிருக்குது. அந்த விளக்கத்தை நான் பார்த்த பொழுது இலையோடு கூட ஒட்டி இருக்கிற ஒரு மரம். அப்போது அந்த ஒரு அத்தி மரம் இருக்குது. அது அத்தி மரத்தினுடைய சீசன் இல்லை. ஆனால் அத்தி மரத்தில் இலை இருக்குது. இலை இருந்தால் என்ன இருக்கணும்? கனி இருக்கணும். ஆகவே ஆண்டவர் என்ன, பசியாக இருக்குது, இலை இருக்குது, இலை இருந்தால் அத்தி பழம் இருக்குன்னு சொல்லி போய் பார்க்குறாரு. அது இலை தான் இருக்குது, ஒளிய என்ன இல்லை, அத்தி பழம் இல்லை. ஆகவே ஆண்டவருக்கு ஒரு ஏமாற்றம். இது எதை காண்பிக்கிறது? இதோடைய ஆவிக்குரிய அனுபவம் என்ன? ஆண்டவர் எப்பொழுதுமே உங்களை குறித்து, என்னை குறித்து ஒரு எதிர்பார்ப்போடு, தாகத்தோடு கூட இருக்கிறார். என்ன தாகம், என்ன பசி? ஆண்டவருக்கு ஒரு பசியோடு கூட இருக்கிறார். எப்படிப்பட்ட பசியுடையவராய் ஆண்டவர் இருக்கிறார் தெரியுமா?
நீங்களும் நானும் கனி கொடுக்க வேண்டும், கனி கொடுக்க வேண்டும். ஒரு ஃப்ரூட்ஃபுல் ஸ்பிரிச்சுவல் லைஃப் நம்ம வாழ்க்கையில் இருக்கணுங்கிறத ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆண்டவருக்குரிய பசியே அதுதான். ஆண்டவருக்குரிய பசி தாகம்லாம் என்ன தெரியுங்களா? அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் நல்ல ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்கணும், கனி கொடுக்குறவர்களாக இருக்கணும். அந்த கனி என்ன? ஆவியின் கனி, அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, இவைகள் எல்லாவற்றையும் உடையவர்களாக இருக்க வேண்டும். அருமையானவர்களே, இந்த கனி நம்முடைய வாழ்க்கையிலே இல்லை என்றால் நாம் நம்மை உண்டாக்கின ஆண்டவர், கனிக்காக நம்மை உருவாக்கின ஆண்டவரை நாம் துக்கப்படுத்துகிறோம். ஆலயத்துக்குள்ளே வருகிறவர்கள், ஆண்டவரை ஆராதிக்கிறவர்கள் கனி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். இன்னைக்கு நிறைய பேர் நாம் கனி கொடுப்பதை போல காண்பிக்கிறோம், இலைகள் இருப்பதை போல காண்பிக்கிறோம், ஆனால் கனி இல்லை. இதைத்தான் ஆண்டவர் அந்த இடத்திலே பார்க்கிறார். பார்ப்பதற்கு தோற்றம் நல்ல வெள்ளை வெள்ளை இருக்குது, எல்லாமே இருக்குது, பைபிள் எடுத்துகிட்டு வர்றோம், ஆலயத்துக்கு வர்றோம், எல்லாமே செய்கிற மாதிரி இருக்கிறோம், ஆனால் கனி தேடினால் கனி இல்லை. ஆகவே இந்த அத்திமரம் என்ன செய்ததாம்? இந்த அத்திமரம் என்ன செய்தது? ஆண்டவருக்கே என்ன பண்ணியது? ஏமாற்றத்தை கொண்டு வந்தது. ஆகவே தான் ஆண்டவர் சொன்னார், இப்படி கனி கொடுக்க வேண்டிய ஒரு அத்திமரம் ஊழியம் செய்ய மாட்டாங்க, செய்கிற மாதிரி காட்டுவாங்க, உண்மையாக இருக்க மாட்டாங்க, உண்மையாக இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. அது எது? ஒரு வேஷம் உள்ள ஒரு வாழ்க்கை. அப்படிப்பட்டதை ஆண்டவர் விரும்புகிறதில்லை, ஆண்டவர் அதை வெறுக்கிறார். எனவே சொன்னார், இனிமேல் ஒருவனும் ஒரு காலம் கனியை கொடுக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். அடுத்த நாள் பார்த்தா அந்த அத்தி மரமே பட்டு போயிற்று. காரணம் என்ன? கனி கொடாத ஒரு மாய்மாலம் உள்ள வாழ்க்கை செழிக்காது. மாய்மாலம் உள்ள வாழ்க்கை செழிப்பை காண்பிக்க முடியாது, அது பட்டு போகிறதை தான் நாம் பார்க்க முடியும். எனவே இதை பேதுரு நினைவு கூர்ந்து ஆண்டவர்கிட்ட சொல்கிறார், ஆண்டவரே அந்த மரம் பட்டு போயிற்று. அப்பொழுதுதான் ஆண்டவர் இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் எப்படி இருக்க வேண்டும்? விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்படி என்றால் என்ன? நம்முடைய நம்பிக்கை தேவன் பேரில் இருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். உலகை ஏமாற்றுகிறவர்களாக, மற்றவர்களுக்கு முன்பதாக நடித்து காண்பிக்கிறவர்களாக இருக்கக்கூடாது என்று சொல்லிவிட்டு இப்பொழுது இந்த வசனத்தை சொல்லுகிறார். எவனாகிலும், அந்த சம்பவத்தை வைத்துதான் இந்த வார்த்தை வருகிறது. எவனாகிலும் இந்த மலையை பார்த்து, இந்த இப்போ அத்திமரத்தை பார்த்து சொல்லிட்டு இங்க என்ன சொல்றாரு? மலை என்று சொல்கிறதை பார்க்கிற மலையை பார்த்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்ல, தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும். வாக்குத்தத்தம் என்ன? நாம் சொன்னபடி நமக்கு ஆகும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்போ இன்றைக்கு இதில் என்ன இருக்கிறது என்றால், இந்த வசனத்தில் ஒரு 3 வசனங்களிலே 5 குறிப்புகள் எனக்கு கர்த்தர் நினைவுபடுத்தினார். ஒன்று, ஒரு மனிதன் எதை பார்க்க வேண்டும்? மலையை பார்த்து. மலையை பார்த்து மலைத்து போகாதே. மலையை பார்த்து மலைத்து போகாது. உங்களுக்கு முன்பதாக, எனக்கு முன்பதாக 3வது மாதத்தில் பெரிய பெரிய மலையெல்லாம் இருக்கும். சின்ன பிள்ளைகளுக்கு உங்களுக்கு முன்பதாக இருக்கிற மலை என்னன்னா, எவன் இந்த எக்ஸாமை கண்டுபிடிச்சானோ தெரில, இன்னைக்கு தொடங்குது நாளைக்கு தொடங்குது, அவன் மாத்திரம் என் கண்ணில் சிக்கினா அவனை அவ்வளோதான், ஒன்று இல்லாமல் ஆக்கிடுவேன். என்னை போட்டு படி படின்னு எங்கள் அம்மா சொல்ல, அப்பா சொல்ல, அங்கே போனால் டீச்சர் சொல்ல, எனக்கு மலை மாதிரி இருக்கிறது என்னது? மலை மாதிரி இருக்கிறது என்னது? எக்ஸாம். எனக்கு எக்ஸாம் மலை மாதிரி அப்படின்னு அம்மா அப்பா மாதிரில கேட்டால் என்ன சொல்லுவாங்க? ஒவ்வொரு மாதமும் பிறந்த உடனே இஎம்ஐன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? இஎம்ஐ, வண்டியை வாங்கினது, வீட்டை கட்டினது, அதை கட்டினது, இதை கட்டினது, அவங்ககிட்ட வாங்கினது, தண்டல்காரங்கிட்ட வாங்கினது, அது எனக்கு என்னது? எனக்கு முன்பதாக இருக்கிற மலை போல இருக்கிறது. மலையாக நிற்கிற சூழ்நிலைகள். கவனிங்க, இன்றைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் மலை போல நிற்கிறது. நாளைக்கு ஆஃபீஸில் போனால் எனக்கு தலைக்கு மேலே பிரச்சனை இருக்குதுங்க. இந்த மலை போல இருக்கிற இந்த பிரச்சனையை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், முதலாவது ஆண்டவர் பாருங்கிறாரு. எப்படிப்பட்ட பார்வை? எப்படிப்பட்ட பார்வை? ஒரு நக்கலாக பார்க்க சொல்கிறாரு. எப்படி சொல்கிறாருன்னா, அந்த மலையை என்ன பண்ண பார்த்து பயந்துராதீங்க. மலையை பார்த்து என்ன பண்ணிடாதீங்க? பயந்துராதீங்க. இந்த மலை எனக்கு எம்மாத்திரம். வாசித்து பாருங்கள், சகரியா 4:7, புக் ஆஃப் சகரியா 4:7. பெரிய பர்வதமே, பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரம், நீ எம்மாத்திரம். அப்படி சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு முன்பதாக இருக்கிற மலையே
எம்மாத்திரம். ஆமென். இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை, நாளைக்கு இருக்கிற பிரச்சனை, இந்த மாதத்தில் இருக்கிற பெரிய மலை போன்ற பிரச்சனையே நீ எம்மாத்திரம். வாசிங்க. செருபாபேலுக்கு முன்பாக சமபூமியாவாய். மலை போன்ற பிரச்சனை நமக்கு எப்படி இருக்கும்? சமபூமியாய் மாறும். மலையா பார்க்காத அப்படிங்கிறத அர்த்தம். மலையை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கு மலை போல உங்கள் முன்பதாக நிற்கிற பிரச்சனைகள் எல்லாருக்கும் இருக்கும். எல்லாருக்கும் பிரச்சனைகள் இருக்கும். ஒவ்வொரு மாதத்திலையும் பலவிதமான பிரச்சனைகள் மலை போல தான் நிற்கும். ஆனால் அது மலை போன்ற பிரச்சனையை பார்த்து ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுங்களா? மலை போன்ற பிரச்சனையை நீ பார்க்கிறாய் அல்லவா? என்ன சொல்லுகிறார் பாருங்க. வாசிங்க. அடுத்தது, மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்ல வேண்டுமாம். ஆமென். விசுவாசத்தின் அடையாளம் என்ன தெரியுமா? பார்த்து பேசணும். பார்த்து என்ன பண்ணணும்? பேசணும். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? பயப்பட சொல்லலை, பார்த்து பயப்படு என்று சொல்லலை, பார்த்து பேசு. உங்களுக்கு முன்பதாக பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பதாக கோலியாத் என்றவன் 40 நாள் பயமுறுத்தி கொண்டே இருக்கிறான். எல்லாம் அவன் பேச்சை கேட்டு கேட்டு பயந்தாங்க. ஒரே ஒரு சின்ன தாவீது வந்தான். தாவீது பார்த்தா என்ன சொன்னான் தெரியுங்களா? ஜீவனுள்ள தேவனை நிந்திப்பதற்கு இந்த பெலிஸ்தியன் எம்மாத்திரம் என்றான். அன்னமார்களுக்கும் சவுலுக்கும் இராணுவ வீரர்களுக்கும் இந்த கோலியாத் ஒரு பெரிய மலை போல இருந்தது, பெரிய பிரச்சனையா இருந்தது. ஆனால் சின்ன தாவீது வந்தான், அந்த கோலியாத்தை பார்த்து சொன்னான், ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கிறதற்கு இவன் எம்மாத்திரம் என்று சொன்னான். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். தாவீதின் ஆவியை உடையவர்கள், துதிக்கும் ஆவியை உடையவர்கள், பரிசுத்த ஆவியை பெற்றவர்களுக்கு பெரிய பிரச்சனையா இருக்கலாம். ஆனால் அதை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பேசு என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. என்னாகமம் 20ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்கள். என்னாகமம் 20:8, நம்பர்ஸ் 28. நீ கோலை எடுத்துக்கொண்டு நீயும் உன் சகோதரனாகிய ஆரோனும் சபையாரை கூடி வர செய்து அவர்கள் கண்களுக்கு முன்னே கண்மலையை பார்த்து பேசுங்கள். பாருங்க, ஆண்டவர் எதை பார்த்து பேச சொல்லுகிறார்? கண்மலையை பார்த்து. ஆண்டவர் சொல்றதெல்லாம் அப்படிதான். ஆண்டவர் பேசும்படி தான் சொல்றார். மலையை பார்த்து பேசுங்கிறாரு. அப்புறம் கண்மலையை பார்த்து பேசு. எப்போ பேச சொல்றாரு தெரியுங்களா? பிரச்சனையான நேரம். அந்த சிச்சுவேஷன் என்னன்னா, there was a problem, no water ப்ராப்ளம் இருக்கிற நேரத்தில் ஆண்டவர் சொல்றாரு, கண்மலையை பார்த்து பேசு அப்படிங்கிறாரு. 20 லட்சம் ஜனங்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு தண்ணி இல்லாமல் போய்விட்டது. இப்போ தண்ணிக்கு என்ன செய்யன்னு பார்க்குறாங்க, என்ன செய்வதுன்னு தெரியல, முறுமுறுக்கிறாங்க. எங்களை சாகடிக்கவா கொண்டு வர 20 லட்சம் பேருக்கு தண்ணி இல்லைன்னா எப்படி இருக்குன்னு யோசித்து பாருங்க. நமக்கு கொஞ்ச நேரம் தண்ணி குடிக்காட்டாலே உடனே தண்ணியே என்ன பண்ணுறோம், தேடுறோம், எடுத்து கொஞ்சம் குடிக்கிறோம். 20 லட்சம் பேருக்கு தண்ணி இல்லை, எல்லாரும் அப்படியே முறுமுறுக்கிறார்கள். அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறார், முறுமுறுப்பின் நேரத்தில் ஆண்டவர் மோசையை சொல்லுகிறார், மோசையை கூப்பிடு, ஆரோனை கூப்பிடு, சபையார் எல்லாரையும் கூடி வர சொல்லுங்க, முன்னால் இருக்கிற கண்மலையை பார்த்து பேசு என்று சொல்லுகிறார். ஆமென். வாசிப்போம். அப்பொழுது அது தன்னிடத்தில் உள்ள தண்ணீரை கொடுக்கும். பாருங்க, பேசினால் தண்ணில் இருக்கிற தண்ணீரை கொடுக்கும். அப்போ ஆண்டவர் பிரச்சனையை பார்த்து பேச சொல்றாரு. ஆமென். மலை போன்ற பிரச்சனைகளை பார்த்து பேசினால் உள்ள உங்களுக்கு பிரச்சனைக்குரிய எல்லா தீர்வுகளையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த பேச்சு என்ன பேச்சு தெரியுமா? விசுவாச பேச்சு. அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு சில விசுவாசத்தை கொடுத்திருக்கிறார். விசுவாசத்தை பிரயோகப்படுத்தி பேசணும். எந்த ஒரு காரியமாக வந்தாலும் உடனே சோர்ந்து போயிடக்கூடாது. மலையை பார்த்து நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, பயந்து போயிடக்கூடாது. ஆண்டவர் மலையை பார்த்து பேசுன்னு சொல்லுகிறார். அப்போ அதுக்குள்ளே ஒரு தைரியம், விசுவாச தைரியம் நமக்கு தேவை. எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம், வரட்டும் பார்க்கலாம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு என்ன உண்டு, பலன் உண்டு. அல்லேலூயா. கர்த்தர் என்னை பலப்படுத்துவார். அல்லேலூயா. உம்மாலே ஒரு சேனைக்குள் நான் பாய்வேன், உம்மாலே நான் மதிலை தாண்டுவேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஒவ்வொரு காரியத்திலும் நாம் ஸ்டெப் எடுத்து வைக்கும் பொழுது நம்மை முன்பதாக நிற்கிற மலையை பார்த்து ஆண்டவர் பேசு என்று சொல்லுகிறார். ஆகவே முதல் குறிப்பு, பாருங்க, உத்து பாருங்க, நல்லா உத்து பாருங்க, பிரச்சனையை உத்து பாருங்க, பயத்தோட பார்க்காதீங்க, தைரியமா பாருங்க, ஒன்றும் செய்யாது. அல்லேலூயா. 2வது பேசுங்க.
பிரச்சனையை பார்த்து என்ன பண்ணணும்? பேசணும். விசுவாச அறிக்கை என்னன்னு பேச சொன்னார்? என்ன பேச சொன்னார்? சொல்லுங்க பார்க்கலாம். தள்ளுண்டு போ. சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க தள்ளுறதுல ஒன்றும் போகாது. வார்த்தையிலே தள்ளுண்டுன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்களே. நல்லா கொஞ்சம் தைரியமா பேசுங்க பார்க்கலாம். தள்ளுண்டு போ. ஆமே, தள்ளிப்போ பிசாசே. பிரச்சனையை கொண்டு வந்துக்கிட்டு முன்னால காலையில் எழுந்த உடனே பிரச்சனையை வச்சுக்கிட்டு இருக்கிறியே அப்படின்னு பேசுங்கள். பிரச்சனையை பார்த்து பேசுங்கள். பிரச்சனையை பார்த்து தள்ளுண்டு போ என்று சொல்லுங்கள். மூன்றாவது என்ன செய்யணும் தெரியுமா? அதை விசுவாசத்தோடு வாசிங்கள். அந்த வசனத்தை வாசிங்கள். தான் சொன்னபடியே நடக்கும் என்று இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால். நல்லா கவனிங்க. மூணாவது குறிப்பு, சந்தேகப்படாமல் விசுவாசித்தால். அப்ப எப்படி சொல்லணும்? எப்படி பார்க்கணும்? விசுவாசத்தோடு பார்க்க வேண்டும், விசுவாசத்தோடு பேச வேண்டும். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். பார்வையிலையும் விசுவாசம் இருக்கணும், பேச்சிலையும் விசுவாசம் இருக்கணும். இந்த பிரச்சனை எனக்கு ஒன்றும் இல்லைங்க, இந்த பிரச்சனையை நான் தீர்த்துருவேன், என்னை பலப்படுத்துகிற கர்த்தரால் நான் தீர்ப்பேன். விசுவாச பார்வை, விசுவாச பேச்சு இருக்க வேண்டும். அல்லேலூயா. இதை உடையவனாய் இருந்தவர் யார்? வாசித்து பாருங்கள். ரோமருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது 4:18, உன் சந்ததி இந்நாள் இவ்வளவாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாது இருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான். பாருங்கள், இதுதான் அந்த விசுவாசம். நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தோம், நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தோம். there is no chances, எந்த விதமான வழி இல்லைங்க. ஆனால் நம்பினான், ஆனால் விசுவாசித்தான். அதுதான் விசுவாசம். ஒரு விதமான சூழ்நிலையுமே இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நீங்கள் நம்பிக்கையோடு விசுவாசத்திலே தளர்ந்து போகக்கூடாது. நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய விசுவாசத்தை, கர்த்தர் பேரில் வைக்கிற விசுவாசத்தை பெருக பண்ணுகிறீர்களோ, அதிகரிக்கிறீர்களோ, அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையிலே அற்புதங்கள் நடக்கும். நல்ல ஒரு ஆமீன் சொல்லிட்டா நல்லா இருக்கும். அல்லேலூயா. அப்போ 3 காரியங்கள் சொன்னபடி ஆக வேண்டும் என்றால் என்ன காரியம்? 3 காரியம் சொல்லுங்க பார்க்கலாம். நம்பர் 1, பாருங்கள். என்ன பண்ணுங்கள்? பாரணும். நல்ல உத்து பார்க்கணும், பார்க்காமையே போயிடக்கூடாது. பாருங்க. எப்படி பார்க்கணும்? விசுவாச பார்வை. இது என்ன பெரிய மலைங்க. மறுபடியும் எனக்கு தாவீதான் ஞாபகத்திற்கு வருகிறது. கோலியாத் நிற்கும் போது ராஜ உடையெல்லாம் போட்டாங்க. போட்ட உடனே இதெல்லாம் எனக்கு வேண்டாங்க, இதெல்லாம் வேண்டாம், எனக்கு பழக்கம் இல்லைன்ட்டு அவன், நீ என்னப்பா சின்ன பையன் எப்படி சொல்கிறிய அப்படின்னு. அப்போ அவன் சொல்கிறான், ஒரு விசை ஒரு சிங்கமும், ஒரு விசை ஒரு கரடியும். எங்கேயோ நினைக்கிறீங்களா? தாவீதுடைய வாழ்க்கையில் ஒரு விசை ஒரு சிங்கம் வந்தது, இன்னொரு விசை கரடி வந்தது. அது ரெண்டையும் நான் என்ன பண்ணேன்? ஒரு ஆட்டை கிழிச்சு போடுற மாதிரி போட்டேன். இவன் ஏமாத்திரம் அப்படின்னா. ஆமே, எனக்கு இதெல்லாம் பழக்கம் இருக்குங்க. இவன் மலை மாதிரி நிற்கலாம், இவன் மலை மாதிரி இருக்கலாம். இவனுக்கு முந்தி ஒரு காட்டு ராஜாவையே நான் என்ன பண்ணிட்டேன்? ஆட்டை மாதிரி கிழிச்சு போட்டேன். இவன் என்ன ஒன்றுமே இல்லை அப்படின்னு அவனுக்குள்ள அந்த விசுவாச பார்வை இருந்தது. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுக்கு வருகிற பிரச்சனையை விசுவாச பார்வையோடு பாருங்கள். அல்லேலூயா. சரி, அடுத்தது பேசுங்கள். விசுவாசத்தோடு பேசுங்கள். என்ன பேசணும்? தள்ளுண்டு போ, தள்ளுண்டு போ. இந்த மாசத்துல நீங்க சொல்ல போறீங்க, கர்த்தர் உங்க வாழ்க்கையில் அது நடக்கும். ஆமே, அல்லேலூயா. 3வது, மலையை பார்த்து பார், சொல், விசுவாசி. விசுவாசத்தோட பண்ணுங்க. அவ என்ன பண்ணும்? தள்ளுண்டு போகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் முடிக்கல அந்த வசனம். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்கிறீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்ளும் வேண்டும் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும். அடுத்தது என்ன சொல்லுகிறார்? இவைகள் எல்லாவற்றுக்கும் எது தேவை? ஜெபம் தேவை. விசுவாச ஜெபம் தேவை. விசுவாச பார்வை, விசுவாச பேச்சு, விசுவாச ஜெபம். சொல்லுங்க. விசுவாச பார்வை, விசுவாச பேச்சு. 3வது, விசுவாசத்தோடு ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. அப்ப ஜெபம் கூட எப்படி ஜெபிக்கணும்? விசுவாசத்தோட ஜெபிக்கணும். அல்லேலூயா. அப்படி நீங்க விசுவாசத்தோட நீங்க ஜெபிக்கணும். அப்போ ஜெபித்தால் அது உங்களுக்கு என்ன செய்யும்? கொடுக்கப்படும். ஆமென். அதோடு முடிச்சிட்டாரா? அந்த ஜெபம் எப்படி பண்ணணும்? அந்த ஜெபம் எப்படி பண்ணணும்? 5வது குறிப்பு, அடுத்த வசனம் வாசிங்க.
நீங்கள் நின்று நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் ம், உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் ம், பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா ம். உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். அப்போ ஜெபம் பண்ணும்போது ஏதோ ஒன்று உங்களை தடுக்கும். என்ன தடுக்குது? யாருக்கோ தப்பு பண்ணிட்டீங்க, ஒரு மண்டையில் என்ன பண்ணுது, நினைவிலே ஒரு குறை உணர்த்தப்படுகிறது, ஒரு குறை உங்கள் மனதில் வருகிறது. அந்த குறையை ஆண்டவர் நினைவுபடுத்தும் பொழுது நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அந்த மனிதனை மன்னிக்க வேண்டும். கணவனை மன்னிக்க வேண்டும், மனைவியை மன்னிக்க வேண்டும், பிள்ளையை மன்னிக்க வேண்டும், பெற்றோரை மன்னிக்க வேண்டும், சகோதரனை மன்னிக்க வேண்டும், விசுவாசியை மன்னிக்க வேண்டும். அப்போ மன்னிப்பு இல்லாம ஜெபம் வேஸ்ட். குறையோடு கூட ஜெபம் வச்சா வேஸ்ட். அப்போ ஒரு அற்புதம் நடக்கணும்னா இந்த 5 காரியம் இருக்கணும் அப்படிங்கிறத ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்க சொன்ன சில காரியம், அப்போ நான் எவ்வளவோ ஜெபம் பண்றேன் எனக்கு நடக்க மாட்டேங்குது அப்படின்னா இந்த 5ல் ஏதோ ஒன்று தவறு. விசுவாச பார்வை இல்லை, விசுவாச பேச்சு இல்லை, விசுவாச ஜெபம் இல்லை. அடுத்தது என்ன இல்லை? மன்னிப்பே. மன்னிக்காம நீங்க என்ன ஜெபம் பண்ணாலும் கேட்கப்படாது. அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கையில எல்லாரையும் நாம் மன்னித்து பழக வேண்டும், மன்னித்து பழக வேண்டும். கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற உறவுகள் எப்பவுமே நல்லா இருக்கணும்னா அடிக்கடி வீட்டில் பயன்படுத்தப்பட வேண்டிய ஒரு வார்த்தை என்ன வார்த்தை? சாரி, ஐ எம் சாரி அப்படின்னு. நான் ஏன் சொல்லணும்? அவர் சொல்லட்டும் பார்க்கலாம், அவர் வந்து கேட்கட்டும், அவர் தானே தப்பு பண்ணாரு, அவர் வரட்டும் பார்க்கலாம். வரட்டா என்ன பண்ண முடியும்? இருக்கட்டும் இருக்கட்டும், அவர் அந்த பக்கம் இருக்கட்டும், நான் இந்த பக்கம் திரும்பி படுத்துக்கிறேன் அப்படின்னா அங்கே என்ன வராது? கிரியை நடக்காது. கிறிஸ்தவ வேதாந்தம் மன்னிப்பு என்பது கோழைத்தனம் அல்ல. நேற்றுக்கு ஒரு ஆங்கில செய்தியை கேட்டுட்டு இருந்தேன். ஆஸ்க் ஃபர்கிவ்னஸ், அது வந்து என்னது இல்லை, கோழைத்தனம் இல்லை, அது கோழைத்தனம் இல்லை, அது வீர வார்த்தை அப்படிங்கிறாரு. அது ஈகோ இல்லை, ஈகோவாகவும் இருக்கக்கூடாது. மன்னிப்பை கேட்பதும் மன்னிப்பதும் என்னது? ஒரு தைரியமான ஒரு வார்த்தை. நான் மன்னிச்சேன் அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல வார்த்தை. நமக்கு மன்னிப்பு கேட்கணும்னா ரொம்ப ப்ரெஸ்டீஜ் இஷ்யூ ஆகுது. நான் எப்படி இறங்கி கேட்க, நான் எப்படி கேட்க, அவன் பொண்டாட்டியாச்சே, அவர்கிட்ட எப்படி நான் கேட்க? கேளுங்களேன் கேளுங்களேன். என்ன கெட்டு போச்சு, என்ன கெட்டு போச்சு? நல்ல ஒரு ஆரோக்கியமான குடும்ப வாழ்வுக்கு இந்த மன்னிப்பு என்ற வார்த்தை அடிக்கடி நம்முடைய வாழ்க்கையிலே பயன்படுத்த வேண்டும். ஒரு ஊழியனாய் நான் சொல்லுகிறேன், நான் சின்ன பிள்ளைகள்கிட்ட கூட மன்னிப்பு கேட்டுருவேன், அதை பற்றிலாம் ஒன்றுமே இல்லை. வெளி தேசங்களில் இதை ரொம்ப அழகாக பயன்படுத்துவாங்க. வெளி தேசங்களில் கணவன் மனைவியாக இருக்கட்டும், யார்கிட்ட போனாலும் சரி, ஒரு தண்ணியே கொடுத்தாலும் என்ன செய்வாங்க? அழகா தேங்க்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. கேட்டிருக்கீங்களா? நம்ம ஊர்லெலாம் தேங்க்யூ சொல்கிறதெல்லாம் ரொம்ப என்ன, தண்ணி தானே கொடுத்தா, தண்ணி தானே கொடுத்தா, அப்படியே கொண்டு வந்து காஃபி கொடுத்தாலும் வையா அங்கே வச்சுட்டு போ அப்படிம்பாங்க. இவர் அவ்வளோ ஒரு டென்ஷனாக அவர் அழகாக கொண்டு வந்து கலனா தேங்க்யூமான்னு சொல்லி வாங்குறதுல என்ன இருக்குது? அதெல்லாம் நம்ம ஆட்களுக்கு வராது. வச்சுட்டு போ அப்படிம்பாங்க. இல்லை, நல்ல ஒரு அன்பான அந்த பண்புகள். ஆகவே மன்னிக்க வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அருமையானவர்களே, இப்படி நம்முடைய வாழ்க்கை இருந்தால் நாம் சொன்னபடி நடக்கும். அதுதான் என்னுடைய செய்தி. நீங்கள் எதை சொல்கிறீங்களோ அதை ஆண்டவர் நடக்க வைப்பார் என்பதுதான் நம்முடைய செய்தி. அல்லேலூயா. அது நடக்கணும்னா நீங்கள் சும்மா சொல்லக்கூடாது. இந்த 5 காரியத்தை பின்பற்றி செய்ய வேண்டும். ஒரு பிரச்சனையை பார்த்து நீங்கள் விசுவாசத்தோடு கூட இந்த பிரச்சனைலாம் எனக்கு ஒன்றுமே இல்லைங்க, பிரச்சனையெல்லாம் ஒன்றுமே இருக்காது, என் பிரச்சனையெல்லாம் மாறி போயிடும்னு விசுவாசம் இருக்கு. ஐயோ, என் வாழ்நாள் முழுவதும் இது மாறவே மாறாதுங்க, டாக்டர் சொல்லியிருப்பார் இது கேன்சர். இன்றைக்கு நான் சொல்கிறேன், உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் தேவன் இருக்கிறார், தேவன் இருக்கிறார். அதை விசுவாச பார்வையிலே அது சமபூமியாய் மாறும் என்று விசுவாச பார்வையிலே பாருங்கள். விசுவாசத்திலே பேசுங்கள். அது ஒன்றுமில்லாமல் போகும் என்று பேசுங்கள், அதை பார்த்து பேசுங்கள். 3வது விசுவாசத்தோடு ஜெபியுங்கள். 4வது அது ஜெபம் செயல்படுவதற்கு மன்னியுங்கள். யார் பேரையாவது குறை உண்டென்றால், சில வேளை ஆண்டவர் பேரிலே நமக்கு குறை இருக்கும் தெரியுமா உங்களுக்கு? ஆண்டவர்கிட்டயே நம்மகிட்ட நிறையா கணக்கு இருக்கும். ஒழுங்காக ஜெபம் பண்ணாமல், ஒழுங்காக வேதம் வாசிக்காமல், ஒழுங்காக சபைக்கு போகாமல், ஒழுங்காக கர்த்தருக்கு சாட்சியாக இராமல், ஒழுங்காக கர்த்தருடைய காரியங்களில் உண்மையாக இல்லாமல் இருந்தோன்னா இதை கூட நம்ம ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு வைக்கணும். ஆண்டவருடைய சமூகத்தில் வரும்பொழுது எப்பொழுதெல்லாம் நம்ம வருகிறோமோ நம்ம தாழ்த்தணும். ஆண்டவரே
நான் ஒரு காலத்தில் நான் எப்படிலாம் இருந்தேன், நான் இன்னைக்கு இந்த அனுபவங்கள்லாம் குறைஞ்சிருச்சு, எனக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஆவிக்குரிய பெருமையெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. முந்தி மாதிரிலாம் நான் அந்த உண்மையான ஈடுபாடு இல்லையே, ஈடுபடுற மாதிரி காட்டுறேன் ஆனால் ஈடுபாடு இல்லையே. அப்படியெல்லாம் எதெல்லாம் குறைபாடுகள் இருக்கோ மன்னிங்க. யாரையுமே மன்னிச்சுக்கிட்டே இருங்க. வாழ்நாள் முழுவதும் மன்னிப்போம். மன்னிக்க மன்னிக்க கர்த்தர் நமக்கு ஜெயத்தை தருவார். இது எல்லாத்தையும் செய்துட்டு நீங்கள் ஒரு வார்த்தையை சொல்லி பாருங்க, அது சொன்னபடியே நடக்கும். இந்த மாசத்துல நீங்கள் அந்த அற்புதத்தை காண்பீர்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நடக்கும். ஆமே. மழை போன்ற பிரச்சனை இருந்தது பாஸ்டர், இந்த மாசத்துல நான் சொன்ன கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றினார். இன்னைக்கு சொல்லி கொண்டு இருக்கிற நானும் என் வாழ்க்கையில் இதை பயன்படுத்த போகிறேன். இதுவரை நான் பயன்படுத்தி இருக்கிறேன், இன்னும் பயன்படுத்த போகிறேன். இன்னும் அதிகமாக இந்த செய்திக்கு பிறகு நானும் பயன்படுத்த போகிறேன். அற்புதத்தை காணப்போகிறோம். ஆமே. கண்களை மூடி ஜெபிப்போமா? ஆண்டவரே, ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஹல்லேலூயா அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. இப்பொழுது நான் ஜெபிப்பேன். எல்லாரும் ஜெபிப்போம். ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். மலை போன்ற ஆண்டவரே நெருக்கம், ஆண்டவரே யார் யாருடைய வாழ்க்கையில எவைகளெல்லாம் மலை போல நெருங்கி நிற்கிறதோ அது இருக்கிற இடம் தெரியாமல் போகட்டும் ஆண்டவரே, தள்ளுண்டு போகட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். மலையை பார்த்து பெயர்ந்து போ என்று சொல்லும் பொழுது அது தள்ளுண்டு போனது என்று சொல்லி பார்க்கிறோமே ராஜா. உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அப்பா இந்த மாதத்திலே மலை போன்ற பிரச்சனைகள், பிள்ளைகளுடைய காரியங்களாக இருக்கலாம், எதிர்காலத்தை குறித்ததா இருக்கலாம், வீட்டை குறித்ததா இருக்கலாம், சரீர வியாதியை குறித்ததா இருக்கலாம், டாக்டர்ஸுடைய ரிப்போர்ட்டா இருக்கலாம், whatever it may be, எதுவாய் இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆண்டவரே ஒரு தெய்வீக வல்லமை வெளிப்படுவதாக, ஒரு அற்புதம் நடப்பதாக. அன்றைக்கு சூரியனை பார்த்து அங்கே தரித்து நில், சந்திரனை பார்த்து தரித்து நில் என்று சொன்ன பொழுது அது நின்றதை போல உம்முடைய பிள்ளைகளுக்காக எது நிற்க வேண்டுமோ நிற்கட்டும் இயேசுவின் நாமத்தில். எவைகள் தள்ளுண்டு போக வேண்டுமோ தள்ளுண்டு போகட்டும் ஆண்டவரே. உடைய பிள்ளைகளுடைய வேலை ஸ்தலங்களிலே இடைஞ்சலாய் இருக்கிற கற்கள் தள்ளுண்டு போவதாக, இடைஞ்சலாய் இருக்கிற சூழ்நிலைகள் தள்ளுண்டு போவதாக, குடும்ப வாழ்க்கைக்கு இடைஞ்சலாய் இருக்கிற மனிதர்கள் தள்ளுண்டு போவார்களாக. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகள் அற்புதத்தை காணட்டும் ஆண்டவரே. அப்படியே நீ செய்வதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென்.